योगीराम सूरकुमारा जय जय योगीराम सूरकुमारा ओ योगीराम सूरकुमारा जय जय योगीराम सूरकुमारा ओ योगीराम सूरकुमार योगीराम सूरकुमार योगीराम सूरकुमार नि गुरुदेवा. அந்த தியானமெல்லாம் கொஞ்சம் கூட எட்டியே பார்க்க முடியாது. கடலோ மலையோ கூட எட்டி பார்க்கலாம் தூரத்தில் இருந்து, இதுதான் மலைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தியானத்தை நம்ம என்ன அப்படி கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த இயமப்படி தாண்டணும். அப்போ இயமப்படியில் இதெல்லாம் தவிர்த்து இருக்கிறவங்க தான் இந்த படியை தாண்டுவாங்க. அடுத்தது நியமம். நியமங்கிற போது இந்த அந்தக்கரண சம்பந்தமானதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்து விடுபடணும். அந்த கரண சம்பந்தம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்கு இல்லையா, இதில் கூட அதெல்லாம் கொஞ்சம் சூட்சுமமானது. அதில் கூட நமக்கு விடுதலை கிடைக்கணும். விடுதலைன்னு சொன்னால் அந்த படியையும் தாண்டணும். அதற்கு அடுத்தது அது ஆசனம். ஆசனம் அப்படின்னு சொன்னால் ஏதோ காலை மடக்கி ஒரு இடத்துல இருக்கிறோம், அதுக்கு பேர் ஆசனங்கள் இருக்குது. அதுக்கு பேர் ஆசனம்னா இருப்பிடம், இருப்பு அப்படின்னு என்ற அர்த்தம். அப்போ ஆசனம் நாம் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், நாம் சுத்தமாக இருக்கணும். நம்ம இருக்கிற இருப்பில் அதிக நேரம் இருக்கிறதுக்கு நமக்கு தன்மை இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஒரு கிளாஸ்ன்னா கூட ஒரு 3/4 மணிக்கூர் மேலே ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் நம்ம பீரியடெல்லாம் எத்தனை மணிக்கூர் வச்சுருக்காங்க, 3/4 மணி நேரம். அப்போ அவ்வளோ விரைவாக இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நேரம் எவ்வளோ நேரம் பஸ்ஸுக்கு காத்து நின்னேன்னு சொல்லுவோம். காரணம் என்ன, நமக்கு நிலை கொள்ள முடியாது. அப்போ ஆசனத்தில் இருக்கிறவங்க 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அப்போ கை காலெலாம் என்ன செய்யக்கூடாது, வேதனை வரக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு பயிற்சி இருக்கணும். அப்போ ஆசனத்தில் மலை அசைஞ்சாலும் இவர் அசைய மாட்டார், அதை மாதிரி இருக்கணும். அது தியானம் பண்ணுறவங்க மலை அசைஞ்சாலும் அசையாமல் கல் மாதிரி ஆயிடுவாங்க, கல் மாதிரி ஆகணும். அப்போ உடல் அசைவு நின்னால் மன அசைவு நிற்கும் இல்லையா. அப்போ அந்த ஆசனம் அவ்வளோ இது. அடுத்தால பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னு சொன்னால் பிராணன் சம்பந்தமானது, அதுதான் உயிர் சம்பந்தமானது, மூச்சு சம்பந்தமானது. அது கூட நமக்கு படபடப்பெல்லாம் இருக்கும்போது நிறைய மூச்சு விரயமாகும், அதிக மூச்சு எடுப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு விடுறோம், 21,600 மூச்சு விடுறோம் சராசரி மனிதன். ஆனால் கொஞ்சம் படபடப்பாக இருக்கிறவங்க நிறைய மூச்சு எழுதுவாங்க. அதனால தான் எதுக்கும் அதிர்ச்சி அடையக்கூடாது, அதனால தான் எதுக்கும் படபடப்பாக இருக்கக்கூடாது, அதனால தான் எதுக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது. சென்சிட்டிவ்னு சொன்னால் சென்சிட்டிவாக இருக்கணுங்கிறது ஒரு பாடம், ஆனால் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாதுங்கிறதும் ஒரு பாடம். என்ன, ரொம்ப கொந்தளிச்சிருவாங்க, ரொம்ப ஏதோ ரொம்ப படபடப்பாங்க. அதெல்லாம் என்ன காரணம், அப்போ மூச்சு ரொம்ப போகும். மூச்சு அப்போ என்ன செய்யும், ஏதோ ஒரு காரணம், அது விரைவாக ரொம்ப அதென்ன பதட்டப்பட்டு செய்தோம் என்றால் என்ன செய்யும், மூச்சு அதிகம் ஆகும். அப்போ பிராணாயாமங்கிறது மூச்சை ஒழுங்குபடுத்துறது, பிராணனை ஒழுங்குபடுத்துறது. அப்போ பிராணனுக்கும் மனசுக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. பிராணனுக்கும் மனசுக்கும் பிராணன் என்றால் மூச்சு காற்றுக்கும் மனசுக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. மூச்சு காற்று அடங்குனா மனசும் அடங்கும், மனம் அடங்குனா மூச்சு காற்றும் அடங்கும். அப்படி சம்பந்தம் இருக்குது, ரெண்டுக்குமே என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்குது. அப்போ பிராணாயாமம் சரியாக வாசி யோகத்தில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனசும் என்ன செய்யும், அடங்கும். அடுத்தது பிரத்யாகாரம் அப்படிங்கும்போது நம்ம பஞ்ச இந்திரியங்கள் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அர்ஜுனனுக்கு தேரோட்டின அந்த கண்ணனுடைய 5 குதிரைகளும் என்ன செய்தது, கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் இல்லையா. சாரட்டு அவர் கையில் தானே இருக்கும். அதை மாதிரி இந்த இந்திரியங்களுடைய சாரட்டு நம்ம கையில் இருக்கணும். அப்போ நம்ம சொல்படி தான் அது கேட்கணும். அப்படி இந்திரியங்கள் கட்டுப்படணும். அதுக்கு பேர் என்னது, பிரத்யாகாரம். ஒரு அறைக்குள்ளே, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கிறவனுக்கு வெளி உலகம் தெரியாமல் இருக்கும் இல்லையா.
அது மாதிரி தெரியாமல் இருக்கிறது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் வாயிலாக நமக்கு எந்த வித செய்தியும் கிடைக்காது. மனசும் அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக போகாது, மனசு தான் வெளியே போகிறது. அப்போது அதனால் நமக்கு மன அமைதியே கிடைக்கும். அப்படி தானே? அதனால தான் ஒருத்தர் ஒரு தியானம் செய்கிற இடத்துல சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ராஜஸ்தானில் ஒரு அறையில் எல்லா சௌகரியங்களும் அதில் இருக்கும். அதாவது சௌகரியம்னா வேறு என்ன சௌகரியம்? பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கும், இல்லை காற்று கிடைக்கும், அதுதான் அந்த சௌகரியம். என்ன, தண்ணீர் கிடைக்கும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிறிதளவு உணவு கிடைக்கும். ஆனால் அவர் கதவை திறந்துட்டு வெளியே வர முடியாது. கதவை திறந்துட்டு வெளியே வர முடியாது. வெளியே என்ன செய்திருப்பாங்க? பூட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன துவாரம் வச்சு அதில் தான் இந்த சப்ளையர் வச்சுருப்பாங்க இல்லை ஹோட்டலில், அது மாதிரி கவுண்டர் மாதிரி அதில் உணவை வச்சுட்டு போயிடுவாங்க. இவரும் அவர்கிட்ட பேச மாட்டார், அவரும் இவர்கிட்ட பேச மாட்டார். அப்படி ஒரு மாதம் ஒரு ரூமில் இருக்க முடியுமா? அப்படி இருப்பாங்க. அப்போ அது செயற்கையாக இந்த பிரத்யாகாரத்தை கடைபிடிக்கிறாங்க. அது இயற்கையாக நம்ம கடைபிடிக்கணும். செயற்கையாக கடைபிடிச்சா அவங்களுடைய உள்ளே இருந்துட்டு அவருக்கு எண்ணம் எங்கெல்லாமல் போகும் இல்லையா? நம்ம இயற்கையாக கடைபிடிச்சா இந்த இந்திரியங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, மனதும் அமைதியாயிரும். அப்போ அதுதான் பிரத்யாகாரம். அடுத்தால தாரணை. தாரணை அப்படின்னு சொன்னால் தைலதாரை போல பகவானை நினைக்கிறது. தைலதாரை அப்படின்னு சொன்னால் தெரியும் இல்லையா? இந்த இப்படி எண்ணெயை விட்டால் அப்படி விடாமல் நூல் போல் பாயும் இல்லையா? அதுதான் தைலதாரை. அது மாதிரி இடைவிடாது இறைவனை நினைத்திருத்தல் தாரணை. இது இவ்வளவு நடந்தாதான், இந்த 6 நடந்தாதான் 7வது நிலை தியானம். நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் தியானம் இருந்துட்டு வரோன்ட்டு போகிறோம் இல்லையா? ஆனால் பழக்கப்பட்டால் எந்த நிமிஷமும் நீங்கள் தியானம் இருக்கலாம். 2 நிமிஷம் உங்களுக்கு கிடச்சி, ஒரு பீரியடு இடையில் 2 நிமிஷம் கிடச்சா தியானத்தில் இருக்கலாம். இன்னும் பழகிட்டீங்கன்னா கிளாஸ் நடத்தும் போதே தியானம் இருக்கலாம். என்ன, அந்த தியானத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. என்ன, அப்போது கைகால்கள்லாம் செயல்படும், ஆனால் மனம் என்ன செய்திருக்கோம்? அடங்கியிருக்கும். அந்த மாதிரி கூட யோகிகள் இருப்பாங்க. அவங்க நம்ம மாதிரி என்ன செய்துட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசு என்ன செய்திருக்கோம்? அடங்கி இருக்கும். அதுவும் தியானம். அதனால தான் நாளெல்லாம் தியானம் பண்ணலாம். முதல்ல பழகிறதுக்கு தான் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ தியானங்கிறது அதுதான். தியானங்கிறது உன்னை நீ பார்க்குறது, அதாவது நம்முடைய சொரூபத்தில் லயிச்சு இருக்கிறது. நம்முடைய சொரூபம் எது? ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சு இருக்கிறது, அதுக்கு பேர் தியானம். அப்போ நாள் முழுதும் இருக்கலாம். அதுக்கு தாரணை. தாரணை கூட நீங்கள் அந்த இடைவிடாத நினைக்க கூட சாமிக நாமத்தை, பகவான் நாமத்தை என்ன செய்கிறது? சொல்கிறது. ராமா அப்படியோ, கிருஷ்ணான்னு சொல்லியோ, முருகான்னு சொல்லியோ, யோகிராம் சுரத்குமார்னு சொல்லியோ, நம்ம சிவாய நாராயணா எப்படி சொன்னாலும் சொல்லி என்ன செய்கிறோம்? நினைவு கூறுறதுக்கு ஒரு கருவி தான் என்னது? நாம ஜபம். நாம ஜபம். பிறகு அது நாம திருஷ்டி ஆகும். நாம திருஷ்டி அல்லது நாம திருக்கு. நாம திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அஜபா மந்திரம் ஆயிரும். நீங்கள் ஜபிச்சாலும் ஜபிக்காட்டும், வாய் விட்டு சொன்னாலும் சொல்லாட்டும், அங்கே அஜபா. அஜபான்னு சொன்னால் அதில் அந்த இதிலே போகும். அது அனுபவத்தில் தான் தெரியும். ஆமாம், அது அனுபவத்தில் தான் தெரியும். மற்றபடி அதை விளக்கி சொல்லுறதுக்கு நமக்கு ரொம்ப தெரியல. அனுபவத்தில் அதை கொண்டு வரலாம். அனுபவத்துக்கு அப்படி கொண்டு வரணும். அஜபா ஜபம். அப்போ அஜபா வரும்போது அதுக்கு பிறகு அந்த நாமமும் விட்டு போகும். அதுக்கு பேர் தான் சமாதி. தியானத்தில் உச்சநிலை. தியான மேம்பாடு உடையது. தியானத்திலே நிறைய பகுதிகள் இருக்குது. தியானத்தில் நம்ம எண்ணுறவங்க எண்ணப்படுகிற பொருள் எண்ணி இருக்குது. பிறகு எண்ணுறவங்களை மறக்கும். எண்ணப்படுகிற பொருள் இருக்கும். பிறகு எண்ணப்படுகிற பொருளும் போயிடும். புரியுது இல்லையா? அது தியானத்தினுடைய உச்சநிலை. அப்போ அதுதான் சாயுஜ்யம். அப்போ சமாதி. அடுத்த ஸ்டேஜ் என்னது? சமாதி. அப்போ தியானம் இருக்கிற ஆள், தியானம் பண்ணக்கூடியது அப்படி ஒன்றும் இருக்காது. அதுக்கு பிறகு சமாதி. சமாதினா ஆதிக்கு சமம். योगी राम
सूरत कुमार जय गुरु